ஸோ பிட்காயின் வந்தப்போ உலகமே பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பேங்க் கண்ட்ரோல் பண்ற மணி கிட்ட இருந்து எல்லாத்துக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இதுதாண்டா உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஹாப்பியா இருந்தாங்க. சென்ட்ரலைஸ்ட் எக்கானமில இருந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்கானமி உருவாக போகுது மக்கள் நம்பினாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் யாருமே சொல்லல. பிட்காயினோட சப்ளை வந்து 21 பில்லியன் தான். அது பாத்தீங்க அப்படின்னா டாப் 2% பாத்தீங்கன்னா முக்காவாசி அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இன்ஸ்டிடியூஷனல் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திமிங்கலம்னு சொல்லுவாங்க. அண்ட் 2% பவர்ஃபுல் பீப்புள் அவங்க வந்து பிட்காயினோட பவரை வந்து ஃபுல்லா எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டில் ஆர்டினரி பீப்புள் பாத்தீங்கன்னா வெளியதான் இருக்கும். ஸோ பிட்காயின் சிஸ்டம் பவரை கொடுத்துச்சு, ஆனால் ஈக்குவாலிட்டியை கொடுக்கல. பிட்காயின் டீசென்ட்ரலைஸ்டு அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் கண்ட்ரோல் வேற இடத்துல கான்சென்ட்ரேட் ஆச்சு. இதை மாற்ற தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ரீயாக மைண்ட் பண்ணிட்டு இருக்க இன்டர்லிங்க் நெட்வொர்க், இன்னைக்கு நம்ம மைண்ட் பண்ணி ஏன் பண்ற ஐடிஎல்இ டோக்கன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் மாற்ற போது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பிட்காயினோட இனிஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அன்ஃபேரா இருந்துச்சு, அவ்வளோ ஃபேரா இல்லை. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 10,000 பிடிசி கொடுத்து ஒரு பீஸா வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இன்டர்லிங்க்ல பார்த்துருப்பீங்க, டே 1லேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் கிரியேட்டராக இருக்கலாம், நீங்கள் இன்ஃப்ளூன்சராக இருக்கலாம், நீங்கள் கேவலாக இருக்கலாம், அம்பாசடராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலான வாய்ப்பு தான் இருக்கு. தட்ஸ் வை பீப்புள் கால்டு ஐடியல் இஸ் அ பீப்புள் பேஸ்டு பிளாக் செயின். அதனால தான் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பீப்புளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிட்காயினோட ரிசர்வ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா 21 மில்லியன் சப்ளை. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து டிமாண்டையும் ஸ்கேர்சிட்டியும் கொடுத்துச்சு. அதனால வந்து இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வேல்யூ கொடுக்குது. பட் இன்டர்லிங்க்ல என்ன அப்படின்னா இது பில்டிங் மேசிவ் ரிசர்வ் ட்ரெஸர்ஸ், அன்லிமிட்டடான ரிசர்வ்ஸை உருவாக்கிட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ், டிஏஓஸ், எக்கோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐடிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐடிஎல்ல ஒரு பங்கா அவங்க வச்சிருக்காங்க. ஆனால் இந்த ரெக்கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா பிளாக் செயின்ல இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரியல் டிஜிட்டல் எக்கானமி பேக் போன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கே தெரியும் பிட்காயினோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு இல்லை. நீங்கள் பிட்காயின் வச்சு ஒரு காஃபி குடிக்கவோ, டிக்கெட் வாங்கவோ, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணவோ எதுவுமே நமக்கு முடியாது. ஸோ இன்டர்லிங்க் அதை மாற்றிருக்கு. மோர் ரியல் வேர்ல்ட் அடாப்ஷன், மோர் ரியல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், மோர் கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐடியில் ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து குளோபல் நெட்வொர்க் வரைக்கும் எல்லா பீப்புளும் வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, a digital token sent from India to Africa, same speed without zero charges, zero border limit. அதுதான் நம்ம ஐடிஎல். இன்டர்லிங்க்ல யூஸ் பண்ணியிருக்கிறது ஹைபிரிட் மெக்கானிசம் வித் ஏ கவர்னன்ஸ் அண்ட் எக்கோ ரிவார்ட் சிஸ்டம். ஸோ இங்க உள்ள எல்லா மைனர்ஸும் எல்லா அம்பாஸ்டர்ஸும் கம்பெனிக்கு வந்து ஒரு ரியலான ஒரு வேல்யூ கொடுக்காங்க. ஐடிஎல் பிட்காயினை பீட் பண்ணும் அப்படின்னா எஸ் கண்டிப்பா வந்து பீட் பண்ணும். நாட் பை ரீப்ளேசிங். பிடிசியை ஐடிஎல் ரீப்ளேஸ் பண்ணாது, பட் ரீடிஃபைனிங் பண்ணும். பிட்காயின் கிரியேட்டட் வெல்த், நம்ம ஐடிஎல் இஸ் ஈக்குவல் டு கிரியேட்டட் வெல்த் பிளஸ் ஃபேர்னஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணும். அதனாலதான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிட்காயின் இஸ் த பாஸ்ட் ஆஃப் கிரிப்டோ. பிட்காயின் வந்து ஒரு கடந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொடுத்துச்சு, இப்பயும் கொடுத்துட்டு இருக்கு. பட் இன்டர்லிங்க் இஸ் த ஃபியூச்சர் ரெவல்யூஷன் கிரிப்டோ ஃபார் ஆல் ரியல் ஹியூமன் நெட்வொர்க்ஸ். ஸோ ஃபியூச்சரை வேடிக்கை பார்த்துட்டு போறீங்களா, இல்லை என் கூட சேர்ந்து நீங்களும் ஃபியூச்சரை உருவாக்க போறீங்களா? ஜஸ்ட் மைனிங் மூலியமா வாங்க சேர்ந்து க்ரோ ஆகலாம். ஓகேவா? தேங்க்யூ.